வணக்கம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு பெரிய சமூக திருத்தத்தோடைய பொன்விழா. அதை எல்லாருமே மறந்து போய்விட்டோம். அது என்னன்னா, கைரிக்ஷாவை அகற்றி அதற்கு அது இருந்த இடத்துல சைக்கிள் ரிக்ஷாவை தமிழக அரசு அமலுக்கு கொண்டு வந்தது. அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம புராணங்கள்லாம் ஒரு தேவதைக்கும் ஒரு வாகனம் உண்டு. உதாரணத்துக்கு மயில், சிங்கம், புலி, ஏன் எலி கூட ஒரு வாகனம் தான். அதில் ஒரே ஒரு தேவதைக்கு மட்டும் மனித வாகனம். அதாவது அந்த கடவுளை மனிதன் சுமந்து கொண்டு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அந்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குபேரன். பணத்துக்கே அதிபதியான குபேரன். மனிதன் பேராசையால் கடவுளை தன்னுடைய தோளில் தூக்கிட்டு அலையிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் குபேரனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்து கொண்டு போனான் அப்படிங்கிறது இந்த ரிக்ஷா அப்படிங்கிறதுல தான் நம்மளால் முதல்ல பார்க்க முடியும். 1879 வருடம் முதல்ல ஜப்பானில் ஜின் ரிக்ஷா அப்படிங்கிற பேரில் இந்த வண்டி தெரியப்பட்டது. அது ஜின் ரிக்ஷா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஜின் அப்படின்னா மனிதன், ரிக் அப்படின்னா சக்தியால் இழுக்கப்படுறது, ஷானா வண்டி. அதாவது மனித சக்தியால் இழுக்கப்படுற வண்டிக்கு ரிக்ஷா அப்படின்னு பெயர். இது நாளடைவில் ஜப்பான், ஹாங்காங், சைனா இந்த மாதிரி இடத்துலலாம் பல பேர் இதை உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. 1880களில் முதல்ல இந்தியாவில் சிம்லா அப்படிங்கிற நகரத்தில் இந்த கைரிக்ஷாவை பார்க்க முடிந்தது. அது எதற்கு வந்தது? அந்த காலத்தில் கோடை நாட்களில் அரசாங்கம் இந்தியாவுடைய தலைநகரான கல்கத்தாவிலிருந்து சிம்லாவுக்கு இடம் பெயற்றப்படும். 6 மாதங்களுக்கு இந்திய அரசு சிம்லாலேருந்து தான் செயல்படும். அலுவலகங்கள் எல்லாம் கல்கத்தாலேருந்து சிம்லாவுக்கு போய்விடும். அப்போது ஒரு சட்டம் சிம்லாவில் அமலுக்கு இருந்தது. அது என்ன சட்டம்? மோட்டார் வண்டி 1890களில் வந்த அந்த மோட்டார் வண்டி, அது முதல்ல 3 பேரால் தான் சிம்லாவில் மோட்டார் வண்டியில் வர முடியும், பவனி வர முடியும். அது யாருன்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய வைஸ்ராய், அரச பிரதிநிதி. 2வது இந்தியாவுடைய இராணுவத்தோட கமாண்டர் இன் சீஃப், அதாவது தலைமை தளபதி. 3வது பஞ்சாப் அப்படிங்கிற பிரதேசத்துக்கு ஆளுநராக இருந்த கவர்னர். இவங்க 3 பேர் தான் மோட்டார் வண்டி உபயோகிக்க முடியும் சிம்லாவில். மீதி பேர் எல்லாரும் குதிரை வண்டியோ நடைமுறையாக தான் எல்லா இடத்துக்கும் போகணும். வயதானவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காக முதல்ல ரிக்ஷா அமலுக்கு வந்தது. அதற்கு பிறகு நாளடைவில் அது இந்தியா பூரா பல நகரங்களுக்கு பரவியது. தமிழகத்துக்கும் அதே போல தான் வந்தது. முதல்லேருந்தே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழுத்து கொண்டு செல்வதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழும்பியது. ஆனால் பொது போக்குவரத்து அதிகமாக இல்லாத அந்த காலத்தில் மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோன்னா என்ன பண்ணுவது? அப்போது ஜட்கா வண்டி இருந்தது, குதிரை வண்டி இருந்தது, அதே போல் ட்ராம் இருந்தது. ஆனால் மிக அருகே இருக்கிற பல இடங்களுக்கு போக வேண்டும்னா இந்த ரிக்ஷாவை தான் எல்லாரும் உபயோகித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போவே எழுத்தாளர்களெல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மனசாட்சியோடைய வாயை பொத்தின பிறகு தான் நம்மளால் ரிக்ஷாவில் ஏற முடியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. C.W. ராம்சன் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். அவர் 1930களில் சென்னைக்கு அ சிட்டி இன் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் அவர் என்ன எழுதுகிறார்னா, இந்த ரிக்ஷாவில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். அவனுடைய முதுகில் எவ்வளோ வேர்வை, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஆனாலும் அந்த வண்டியில் ஏறாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவனும் ஒரு சம்பாத்தியத்துக்காக தான் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கான். அப்போது எதற்காக இந்த ரிக்ஷா, கை ரிக்ஷாங்கிற தொழிலுக்கு எதுக்கு மக்கள் வந்தாங்க? ஏன்னா அந்த காலத்தில் பஞ்சம் அடிக்கடி வரும். பஞ்சம் அடிக்கடி வரச்சே இந்த நாட்டுப்புற பிரதேசத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு தருணத்தில் எல்லாருமே நகரத்தை தேடி வந்துடுவாங்க. அதில் பல பேர் இந்த மாதிரி ரிக்ஷா இழுக்கிற தொழிலில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ஷாவை வாங்கி வாடகைக்கு ரிக்ஷாவை இழுக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராக்டிஸும் இருந்தது. அதாவது ரிக்ஷாவை ஒரு செல்வந்தர் வாங்கி விடுவார், 5-6 ரிக்ஷாவை. அதற்கு பிறகு அந்த ரிக்ஷா இழுக்கிறவங்க கிட்ட அதை வாடகைக்கு கொடுத்துருவார். அப்போது சென்னை மாநகராட்சி 2 லைசன்ஸ் வைத்திருந்தது ரிக்ஷாக்காக. அது எப்படின்னு பார்த்தோன்னா,
ஒரு லைசன்ஸ் அந்த ரிக்ஷாவை சொந்தமாக வாங்கி கொள்வதற்கு, இரண்டாவது லைசன்ஸ் ரிக்ஷாவை இழுக்கிறதுக்கு. இந்த 2 லைசன்ஸையும் ஒரு ரிக்ஷாக்காரன் வாங்கிறதுக்குள்ள அவன் படாத பாடுபட்டு போயிடுவான். பல இடத்துல மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே போல் ரோட்டில் போயிட்டுருக்கிறச்சே திடீர்னு போலீஸ்காரன் வந்து நிறுத்தி உன்னோட லைசன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்கலாம். அந்த லைசன்ஸ் எல்லாம் காகித லைசன்ஸ். ரிக்ஷாக்காரன் முக்கால்வாசி நேரமும் அந்த காலத்தில் ஒரு சட்டை கூட போட்டுட்ருக்க மாட்டாங்க. அவங்க வேர்வையில் நனைஞ்சு அது லைசன்ஸ் எல்லாம் கிழிஞ்சு கூட போயிருக்கும். அப்போ அவங்கள இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்காத்தி வச்சுடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதை சித்தரிக்கும் முறையில் கொத்தமங்கலம் சுப்பு வைதிகர் பட்ன பிரவேசம் அப்படின்னு ஒரு சிறுகதையை எழுதினார். சில நாட்களுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு திரு பழ அதியமான் அவர்கள் சென்னைக்கு முதல் முறையாக பல எழுத்தாளர்கள் வந்தபோது அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு சில கட்டுரைகளை ஒன்றா தொகுத்து வெளியிட்டார். அதில் ஒரு கதை வந்து இந்த சென்னைக்கு வந்தேன். அதில் வேம்பண்ணா அப்படின்னு ஒரு அந்தணர் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வரார். அவருடைய நண்பர் அவரை ஸ்டேஷன்லேருந்து அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த நண்பர் தான் வர்ணிக்கிறார். முதல்ல கைரிக்ஷாவை பார்த்த உடனே வேம்பண்ணா கேட்குறாரு, இது என்னடா இது? ரிக்ஷா வண்டி என்னடா ஆச்சரியமாக இருக்குது, மாட்டையும் காணும், குதிரையும் காணும், போல் மரமும் குட்டையாக இருக்குது. ஏண்டா நெருப்பு கோழியை கட்டி விரட்டுறதோ? இல்லை அண்ணா, மனுஷனே இழுக்கிறது. கைவண்டியா? அப்படி சொல்லு. ஒரு மூட்டையை ஏற்றினா அப்படியே உட்காந்து போகுமே, அச்சு ரொம்ப லேசு. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் பாரம் இல்லை. இது பாரம் வண்டி இல்லை அண்ணா, மனுஷால் உட்கார்ந்து போகிறது. அட ராமச்சந்திரா, மனுஷன் இழுக்கிறதா? எல்லாம் பிரத்யட்சமாக பார்த்துப்படுறாங்க. ஏண்டா அவனுக்கு தான் வயத்து கொடுமை, ஏறி உட்கார்றவன் சம்மதிக்கலாமோ? இந்த ஊரில் இது ரொம்ப சகஜம் அண்ணா. சிவசிவா, பட்டணத்துக்கு வர்றதுன்னா பஞ்சதந்திர கதையில் குரங்காட்டமாக ஹிருதயத்தை ஊர்லேயே எடுத்து வச்சுட்டு வந்துட வேண்டியதுதான் போல இருக்குது. பார்த்தாலே போவோம், இதிலெல்லாம் ஏறக்கூடாது, வா வா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். 1951 ஆண்டு மழை சென்னையில் அப்பப்போ வருமே, ஒரு 10-15 வருடங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய வெள்ளம், எக்கச்சக்க மழை, அதை பற்றி எல்லாரும் எழுதுறது, இந்த மாதிரிலாம். அந்த மழைக்கு நடுவுலையும் நனைந்து கொண்டு ரிக்ஷாக்காரர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, ஏன்னா வயத்து பழப்பு, அது இல்லைன்னா அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடையாது. அதை பார்த்தவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அந்த வருடம் 6000 ரெயின்கோட், ஒரு ரெயின்கோட்டும் 10 ரூபா. அதாவது 1951 வருடம் 60,000 ரூபாய் செலவழித்து 6000 ரெயின்கோட் வாங்கி தமிழகத்தில் இருந்த அத்தனை ரிக்ஷாக்காரர்களுக்கும் அவர் வந்து இலவசமாக விநியோகித்தார். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய தொகை. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பழக்கம், ஒரு மோசமான ஒரு பழக்கம் தமிழகத்தில் இருக்கணுமா அப்படிங்கிற சர்ச்சை அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அப்போது காமராஜர் அரசு 1950களில் ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது இலவசமாகவே கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றுவதற்கு கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு, வட்டி இல்லாமலே கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. ஆனால் இதை வந்து கடனை வாங்கிக்கிறதுக்கு முன் வந்தவங்க ரொம்ப குறைச்சனால மக்கள் தான். கை ரிக்ஷா தான் நிறையாக இருந்தது, சைக்கிள் ரிக்ஷா கொஞ்சமாக தான் இருந்தது. இது 1967 68 வருடம் வரையில் நீடித்து கொண்டே இருந்தது. அதற்குள்ளே இந்த சைக்கிள் ரிக்ஷா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவே கை ரிக்ஷாவும் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. அப்போது கலைஞர் கருணாநிதி 1969 வருடம் திரு அண்ணாதுரை அவர்களுடைய காலமான பிறகு முதலமைச்சரான பொழுது அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அதாவது கை ரிக்ஷா முற்றுமாகவே அகற்றப்படும், அதற்கு பதிலாக அரசாங்கமே சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வரும், எல்லா கை ரிக்ஷா இழுக்கிறவங்களுக்கும் சைக்கிள் ரிக்ஷா இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். இதற்காக பணம் எங்கேருந்து சேகரிக்கிறது? கழகமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்களே வந்து பணத்தை சேகரிப்பார்கள் அப்படின்னு கூறிவிட்டார். இதற்கு மொத்தம் அப்போ தேவைப்பட்ட பணம் 20 லட்சம் ரூபாய். அது ஒரு பெரிய பணம் தான், பெரிய தொகை. இதை வந்து கழக தொண்டர்களே எல்லா இடத்துலேருந்தும் சேகரித்தார்கள். அப்போது பல இடத்துல வந்து அவங்க வற்புறுத்தி பணத்தை வாங்கினாங்க. அதே போல் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து வரி கட்டுறவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சச்சரவெல்லாம் வந்தது, பல புகார்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் கட்டணம் சேகரித்து 20 லட்சம் ரூபாயும் அரசாங்கத்து கைக்கு வந்து விட்டது. 1973 வருடம் கலைஞர் அவருடைய 50வது பிறந்த நாள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்று தான் தமிழகத்தில் 2000 கைரிக்ஷா இன்னும் பாக்கி இருக்கிறதாக ஒரு கணிப்பு அரசாங்கம் வெளியிட்டது.
அடுத்த 3 மாதங்களில் இந்த அத்தனை 2000 கை ரிக்ஷாக்களும் சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றப்படும் அப்படிங்கிற அறிக்கையும் அரசாங்கம் வெளியிட்டது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி 1973 வருடம் ராஜாஜி ஹால் தோட்டத்தில் ஒரு விழா நடந்தது. அன்று 300 கை ரிக்ஷாக்காரர்களை அழைத்து 301 கை ரிக்ஷாக்காரர்களை அழைத்து அவங்களுக்கு அவங்களுடைய கை ரிக்ஷாவை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சைக்கிள் ரிக்ஷா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு யாரெல்லாம் அவங்களுடைய கை ரிக்ஷாவை மாற்றணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே தன்னுடைய கை ரிக்ஷாவை கொடுத்து சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் அரசாங்கம் வெளியிட்டது. இதில் முன்னாடியே நான் சொன்னேனே, சில பேருக்கு கை ரிக்ஷா சொந்தமாக இருந்தது, சில பேர் கை ரிக்ஷாவை இழுத்து கொண்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் கை ரிக்ஷா அவங்க சொந்தமாக இல்லாமல் வாடகை கை ரிக்ஷாவை இழுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் இலவசமாகவே சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தது. யாரெல்லாம் சொந்தமாக கை ரிக்ஷாவை வைத்துக்கொண்டு அதை பிறர் மூலமாக அதை செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் 200 ரூபாய் சன்மானம் கொடுத்து அந்த கை ரிக்ஷாவை வாங்கி கொண்டது அரசாங்கம். இந்த கை ரிக்ஷாவுடைய டிப்ரிசியேஷன் வேல்யூ, அதாவது அதை தள்ளுபடி செஞ்சுருந்தோன்னா அதில் 20 ரூபா கூட மெஞ்சிருக்காது. அதனால் பல பேர் அந்த அவங்களுடைய கை ரிக்ஷாவை அரசாங்கத்திடம் கொடுத்து அந்த 200 ரூபாயை வாங்கி கொண்டு போய்விட்டாங்க. கடைசியில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது திரு அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு முற்றிலும் தமிழகத்தில் ஒரு கை ரிக்ஷா கூட இல்லாமல் எல்லாமே சைக்கிள் ரிக்ஷாவாக மாறிவிட்டது. இது 1973 ஆண்டு. அதற்கு 2 ஆண்டுகள் முன்னாடி திரு எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார்கள். அந்த படத்தில் அவர் ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுபவராக தான் வந்தார். அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக வெற்றிகரமான படமாக மாறிவிட்டது. அவருக்கு அதில் ஒரு தேசிய விருது கூட கிடைச்சது. அதனால திரு எம்ஜிஆருக்கும் இந்த சைக்கிள் ரிக்ஷாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு வந்துவிட்டது. இப்போது எப்படி சமீப காலத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்கும் ரஜினிகாந்துக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கோ அதே போல் அந்த காலத்தில் திரு எம்ஜிஆருக்கும் சைக்கிள் ரிக்ஷாக்கும் ஒரு பெரிய தொடர்பு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்கூட்டி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஜார்ஜ் டவுன், மயிலாப்பூர் இந்த பகுதியிலெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க எம்ஜிஆரோட படத்தை அந்த சைக்கிள் ரிக்ஷா முன்னாடி வச்சுருப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி, அவர்னால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்தது அப்படின்னெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் எந்த வருடம் அரசாங்கம் கை ரிக்ஷா எல்லாம் அகற்றி சைக்கிள் ரிக்ஷாவை அமலுக்கு கொண்டு வந்ததோ அதே வருடம் 200 ஆட்டோ ரிக்ஷாவும் சென்னையில் இருந்தது. அதிலேருந்து ஆட்டோ ரிக்ஷாவோட புழக்கம் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. இப்போது சைக்கிள் ரிக்ஷாவை சென்னையில் பார்க்கவே முடியாது. 1 லட்சத்துக்கு மேலே ஆட்டோ ரிக்ஷா தான் சென்னையில் இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது தான் ஒரே கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆங்கிலேயத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு, சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தான். கை ரிக்ஷா இருந்த இடம் தெரியாமல் போய் அந்த இடத்துல சைக்கிள் ரிக்ஷா வந்தது. இப்போ சைக்கிள் ரிக்ஷா எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் ஆட்டோ ரிக்ஷா அந்த இடத்த கைப்பிடித்து விட்டது. அதுதான் மாற்றம், அதுதான் வரலாறு. இப்போது இந்த ப்ரோக்ராமில் மயிலாப்பூரில் சங்கர்னு ஒருவர், அவர் சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிக்கொண்டு இன்னும் திரு எம்ஜிஆரோட படங்களெல்லாம் ஒட்டி அதை எடுத்துக்கொண்டு போகிறார். அவரை பற்றி ஒரு சில படங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம், என் பேர் சங்கர். மந்தவெளியில் நான் வீடு, மயிலாப்பூரில் ரிக்ஷா ஓட்டுறேங்க. காலத்தி கடை வாசலில் இப்போது 30-35 வருஷமாக ஓட்டுறேன். 94லேருந்து ஓட்டுறேன். நான் ஒரு எம்ஜிஆர் ஃபேனு. 40-45 வருஷமாக எம்ஜிஆர் ரசிகராகிறேன். இன்னும் எந்த பக்கமாக மாறலை, இனி மாறவும் மாட்டேன். என் ரிக்ஷாவில் ஃபுல்லாக எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டில்லுங்களை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. என்ன ஸ்டில் மாற்றிக்கிறான் அப்படின்னு விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆட்டோவில் போகிறவங்க, காரில் போகிறவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, என்ன ஸ்டில் வச்சுக்கிறான்னு. எனக்கு புக்கு மாதத்துக்கு ஒரு 2 புக்கு வருது. அதை வாங்கி அதில் இருக்கிற ஸ்டில்லை வச்சு மாற்றுவேன். என் வண்டினா எல்லாருக்கும் மந்தவெளி மயிலாப்பூர் வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா பழக்கம், நல்லா தெரியும். அதனால் எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க, என்னை கூப்பிடுவாங்க. இது அது வரைக்கும் வச்சு ஓட்டினுக்கிறேன். வண்டியை விடக்கூடாது. 2வது எம்ஜிஆரை யாரும் நடுப்புற மறக்கக்கூடாதுன்றதுக்கோசம் நான் இந்த ஃபோட்டோ வச்சு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினுக்கிறேன். ஆரம்பத்தில் கை ரிக்ஷா தான் இருந்தது. கை ரிக்ஷா போனதுக்கு அப்புறம் தான் சைக்கிள் ரிக்ஷா வந்தது. அப்போது கை ரிக்ஷாலே நிறைய பேர் போவாங்க. மனுஷன் வச்சு இசுக்கூடாதுன்றதுக்கோசம் கை ரிக்ஷாவை எடுத்துகிட்டு சைக்கிள் ரிக்ஷா உருவாக்குனாங்க. ஆண்டனி ஸ்கூல் பக்கத்தில் ஃபுல்லாக கை ரிக்ஷா தான் நிற்கும். எல்லாம் வயசானவங்க
அதில் வந்து 2 பேர் தான் ஏறலாம், கையில் இஸ்துன்னு ஓடுவாங்க. அது இப்போ கல்கத்தாவில் இருக்குது அந்த வண்டி இன்னும், கல்கத்தாவில் இன்னும் அந்த கை ரீச்சா எடுக்கலை இருக்குது. அதே மாதிரி மந்தவெளி பஸ் ஸ்டாண்டு அங்கேயும் கை ரீச்சா, மயிலாப்பூர் டேங்க் ஏண்ட கை ரீச்சா, அப்புறம் இந்த பக்கம் சித்திரகோளம் பக்கம் காந்தி சிலை ஏண்ட கை ரீச்சா தான் இருந்தது. மூலமொழி கை ரீச்சா ஸ்டாண்ட் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சைக்கிள் ரீச்சா வந்தது. சைக்கிள் ரீச்சா ஸ்டாண்ட் தான் கிடையாது. இப்போ மயிலாப்பூர் மந்தவெளின்னு நான் ஒரு ஆள் தான் ஓட்டுறேன். சுதந்திரத்துக்கு பிறகு தமிழக அரசு பல புரட்சிகரமான மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்ததுக்கு முன்னோடியாகவே இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு திரு காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டம். அதே போல் இந்த கைரிக்ஷா மாதிரி கைரிக்ஷாவை அகற்றி சைக்கிள் ரிக்ஷாவாக ஒரே நாளில் மாற்றினதும் ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு முடிவு தான். அதே போல் இன்னும் பல ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் வர எபிசோட்ஸில் எப்போவாவது நம்ம பார்க்கலாம்.